நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத பொது பலன்களை பார்ப்போம். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ கிரக நிலையை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு, சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் கன்னியில் இருக்கிறாங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில் இருக்கிறாங்க. இவர் சூரியன் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சமடைவார் சூரியன். சரியா? அதை தான் அந்த சூரியன் நீச்சமடைகிற காலத்தை தான் நம்ம ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அப்புறம் செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதத்தில் 10 நாள் கடகத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் புதன் அக்டோபர் 10 நாள், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார். சரியா? சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு மாறிடுவார். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே இருக்கிறது உங்களுக்கு உகந்தமான ஒரு தருணங்கள் தான். அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, எடுத்த காரியத்தில் வெற்றி, இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான் உங்களுக்கு. சுக்கிரன் இன்னொரு அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு தான் போவார். சுக்கிரன் எங்கே இருந்தாலும் நல்லது தான். அதுக்கப்புறம் தனவரவுலாம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். உங்கள் 2ஆம் இடத்தை ஆல்ரெடி குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தனவரவெல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள். இப்போ சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறதுனால சிறு பிரச்சனைகள் இருக்கும். அது அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான தன்மைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுற தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சேரும். உங்களோட 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால 3ஆம் இளைய சகோதரன் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும்னா அந்த 3ஆம் பாகம் தான். அது செவ்வாய் பார்க்குறதுனால இளைய சகோதரனால் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள்லாம் இருக்கும். அது அக்டோபர் 20 தேதிக்கு மேலே அந்த சூழல்கள்லாம் மாறிடும். சண்டை இருக்கிறது சமாதானம் ஆகிடும். அதே மாதிரி ஏதாவது எடுத்த காரியத்தில் வெற்றி, அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது. அக்டோபர் 20க்கு மேலே தான் அந்த 3ஆம் பாகம் உங்களுக்கு நல்லபடியாக இயங்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் 4ஆம் பாவகத்துக்கு குருவோட 9ஆம் பார்வை இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்றவங்கெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு வாங்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான். உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. 5ஆம் பாவம்னா குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். அதில் சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் தடைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து தான் சனி பகவான் மீனத்துக்கு போன பிற்பாடு அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். இன்னும் ஒரு 5 மாதங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் சனி செவ்வாய் பார்வை வாங்காத வரைக்கும் அந்த ராகு குருவாகவே தான் செயல்படுவார். வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய அற்புதமான தன்மைகளாக தான் இருக்கும் இது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவகத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய சிறு பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் கூட்டு தொழில் போட்டு செஞ்சு நண்பர்கள் பண்ணிகிட்ருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சரியாக வராது. இன்னொரு 5 மாதங்கள் கழித்து உங்களுக்கு நல்லபடியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. அதே மாதிரி அரசு பணி செய்கிறவங்கெல்லாம் ப்ரொமோஷன் கேட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வேறு இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த பணியிடை பணிமாற்றம்
கண்டிப்பாக வந்து நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் 9ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது கொஞ்சம் நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து தந்தை மகன் உறவு வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். அது வந்து அக்டோபர் 20 தேதிக்கு மேலே அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய நல்ல தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவகம் இயல்பாக இருக்கிறதுனால தொழில்கள்லாம் வந்து நல்லாவே போகும், ஒன்றும் குறை இருக்காது. என்ன ஒன்று 11ஆம் பாவகத்துக்கு சனியோட பார்வை இருக்குது, லாபஸ்தானத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால என்ன தான் தொழில் நல்லா போனாலும் லாபங்களில் வந்து பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு இருக்க நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்காது. 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 80 ரூபா வரும், அந்த மாதிரியான தன்மைகள் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்துக்கு புதன் உச்ச புதன் இருக்கிறாரு, குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். 12ஆம் இடம்னா ஏற்றுமதி இறக்குமதி இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் வேலை தேடி இருக்கிறவங்களாம் ரொம்ப நாளாக வேலை தேடி இருக்கேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த சூழல்கள் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு பெரியவங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் வரக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான தன்மைகளாக தான் இருக்குது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்பர் இருக்கும், வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.